சிம்ம லக்னத்திற்கான யோக கிரகங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கிரகமானது குரு. இந்த குரு பகவான் லக்னத்திலே இருப்பது மிக சிறப்பு. ஏன்னா லக்னத்தில் திக்பலம் பெறுவார். அதே மாதிரி சிம்மம் அவருக்கு பிடித்த வீடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே குரு 8வது வீட்டுக்கு 6-8ல் மறைகிறது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ இங்கே 5வது வீட்டு பலன்களை அதிகமாக செய்வார். ஏன்னா இங்கே 5வது வீட்டுக்கு அவர் திரிகோணத்தில் இருப்பார். அப்போ இது ஒரு நல்ல அமைப்பு. இதுக்கு அடுத்தது 5ல் குரு ஆட்சி ஆகிறது நல்ல அமைப்பு. 9வது வீடான மேஷத்தில் இருக்கிறதும் நல்ல அமைப்பு. 12ல் குரு உச்சமாகிறதும் நல்ல அமைப்பு. 7லேருந்து குரு லக்னத்தை பார்க்குறதுமே அந்த அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். இந்த குருவானவர் உங்களுக்கு 6, 8 போன்ற இடங்களில் மறைகிறது அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை. 8ல் குரு ஆட்சியானார்னா அந்த வீட்டோட பலன்களை முழுவதுமாக செய்வார். அதனால் அங்கே இருக்கிறது அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை. அடுத்தது புதன் உங்களுக்கு லக்னத்திலே திக்பலம் பெறுவது மிக சிறந்த அமைப்பு. ஏன்னா சூரியன் அவரோட மிக நெருக்கமான நண்பர்ன்றதுனால அது ஒரு நல்ல அமைப்பு. 2ல் உச்சமாகிறதும் நல்ல அமைப்பு. 5ல் இருக்கிறதும் நல்ல அமைப்பு. ஏன்னா 2 வீட்டுக்கும் அவர் உங்களுக்கு கேந்திரத்தில் இருப்பார். 11ல் ஆட்சி ஆகிறதும் நல்ல அமைப்பு. இந்த புதனானப்பட்டவர் 8, 12ல் மறைகிறது அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை.